ஜெகநாதர் தெரியுமா? பொதுவா நம்ம எல்லாருமே சொல்ற ஒண்ணு, ஜெகநாதர் அப்படிங்கிறது விஷ்ணுவோட இன்னொரு பேரு. வைணவ புண்ணிய ஸ்தலங்கள்ல முக்கியமான ஒண்ணு, பல மர்மங்கள் நிறைஞ்சிருக்கிற ஒரு கோயில் அப்படின்னு. ஆனா பல புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தடவை காந்தாரி கிருஷ்ணரை பார்த்து, உன்னாலதான் என்னோட 100 மகன்களும் இருந்தாங்க, நான் எப்படி அவங்களை இழந்து கஷ்டப்படுறேனோ அதே மாதிரி நீயும் உன்னோட துவாரகையை இழந்து ரொம்பவே கஷ்டப்படுவா அப்படின்னு சபிச்சிருக்காங்க. இதெல்லாம் இருக்க காந்தாரி ஜபிச்ச மாதிரியே துவாரகை எஞ்ச நேரத்துல ஜரா அப்படிங்கிற ஒரு வேடன் மான் அப்படின்னு நினைச்சு ஒரு அம்பா விடுறப்ப அது கிருஷ்ணரோட காலில் போய் குத்திருக்கு. உடனே கிருஷ்ணரும் இது தான் செஞ்ச கர்ம பலன் தான் அப்படின்னு அங்கேயே இறந்துடுறாரு. அப்ப கிருஷ்ணரோட உடலை எரிக்கும் போது அவரோட இதயம் மட்டும் எரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணரோட இதயத்தை ஒரு மரக்கட்டையில வச்சு ஜரா ஒரு நதியில விடும்போது ஒரு மன்னரோட கனவுல அந்த கிருஷ்ணரே வந்து இந்த இடத்துல இருக்கிற மரத்தை வச்சு எனக்கு ஒரு சிலை செஞ்சு கோயில வழிபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. சரின்னு பல பேர் முயற்சி பண்ணி பார்த்தாலும் சிலையை செதுக்கவே முடியல. கடைசி அந்த தேவலோகத்துல இருக்கிற கடவுளை மனித ரூபத்துல வந்து செதுக்கின ஒரு சிலை தான் அந்த ஜெகநாதர். இப்படிப்பட்ட உன்னை பத்தி பல முனிவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கோயிலில் இருக்கிற சிலையில தான் கிருஷ்ணரோட இதயமே இருக்கு அப்படின்னும், அது மூலமா இன்னும் கிருஷ்ணர் நம்ம உலகத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.